Hello friends, welcome to Lukshigasamayal. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம கத்திரிக்காய் காரக்குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாமா? கத்திரிக்காய் 1/4 கிலோ எடுத்திருக்கேன் நான். வெங்காயம் 1, தக்காளி 2, கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்திருக்கேன், கொத்தமல்லி கொஞ்சம் எடுத்திருக்கேன். புளி நெல்லிக்காய் சைஸில் எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் கடுகு எடுத்திருக்கேன், 1/2 ஸ்பூன் வெந்தயம் எடுத்திருக்கேன், மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கேன், குழம்பு மிளகாத்தூள் 3 ஸ்பூன் எடுத்திருக்கேன், தாளிக்க எண்ணெய், டேஸ்ட்டுக்கு உப்பு எடுத்துக்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு நம்ம புளியை ஊற வச்சிடலாம். நம்ம குழம்பு செய்கிறதுக்குள்ளே புளி கொஞ்சம் ஊறிடும், கரைக்க ஈஸியாக இருக்கும். இப்போ கடாயை வச்சிடலாம், ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். நான் நல்லெண்ணெய் எடுத்துருக்கேங்க, காரக்குழம்பு நல்லெண்ணெயில் தாளிங்க, நல்லாயிருக்கும். இப்போ கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சோன்னே வெந்தயம் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் எடுத்துக்கலாங்க. நான் சின்ன சைஸில் ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் வதங்கட்டும், அப்புறம் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வதங்கிடுச்சிங்க, இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். 2 தக்காளி நான் எடுத்திருக்கேன். தக்காளி வதங்கட்டுங்க. தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம மசாலாலாம் சேர்த்துடலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். 3 ஸ்பூன் நான் குழம்பு மிளகாத்தூள் எடுத்துருக்கேங்க. புளி ஊற்றுறோம்ல, காரம் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் நல்லாயிருக்கும். கல்லுப்பு 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இப்போ எல்லாம் கிளறிக்கலாம். இப்போ புளி எடுத்து வச்சோம்ல, அந்த புளியை நல்லா 2 வாட்டி கரைச்சிக்கோங்க. கரைச்சி அந்த திப்பியெல்லாம் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு புளி தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தண்ணி எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்ச நேரம் குழம்பு கொதிக்கிட்டோங்க. ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம கத்திரிக்காய் ஆட் பண்ணிக்கலாம். கத்திரிக்காவை இந்த மாதிரி கீறி எடுத்துக்கோங்க. பின்னாடி இந்த இது இருக்கட்டும், இந்த காம்பு இருக்கட்டும். அந்த மேல் முனையை மட்டும் கட் பண்ணிட்டு இப்படி போடுங்க. இப்படி போட்டிங்கன்னா குழம்புலேருந்து கத்திரிக்காய் குலையாமல் இருக்கும். இப்போ எல்லா கத்திரிக்காயும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கிளறிக்கலாங்க. இப்போ கிளறின அப்புறம் ஒரு 10 நிமிஷம் நம்ம தட்டு போட்டு மூடி வச்சிடலாங்க. கத்திரிக்காய் எல்லாம் நல்லா வேகும். ஹை ஃப்ளேம்லேயே வைங்க. இப்போ பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போ பாருங்கள், கத்திரிக்காய் குலையாமல் இருக்குது, நம்ம போட்ட மாதிரியே இருக்குது. இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம கத்திரிக்காய் காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.